உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் இந்த உலகத்தை எப்பொழுதோ நாம் ஆதாயம் பண்ணலாம். இன்றைக்கு மற்ற ஜனங்கள் புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த பைபிள் படி நடந்தா போதும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த பைபிள் படி யாரு நடக்காதனால, எல்லாம் நடக்காதனாலதான் இவ்வளவு பிரச்சனை, குழப்பம், பாதிப்பு. மற்ற ஜனங்கள் யாரை பார்க்கிறாங்கன்னா கிறிஸ்துவ அவர்களால் பார்க்க முடியாது. கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கிறாங்க. விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள். இவர்களை பார்த்துதான் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இந்த வசனத்தை நம்புவார்கள். ஆகவே ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல் நடக்கணும். பைபிள் படி நடந்த போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வேதத்தில் உள்ள சத்தியங்களை கை கொண்டால்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். அது என்ன எல்லாருடைய நோக்கமோ? அதுனா அதுதான் முக்கியம். இந்த உலகத்தை நாம் அனுபவிப்பதல்ல. இந்த உலகத்தில் மற்றவர்கள் நம்மை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. இயேசுவை உயர்த்த வேண்டும், அவரை மையப்படுத்த வேண்டும், அவர் உங்களை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும். அப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். கரங்களை விட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உலகத்தில் எத்தனை சபை பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் இந்த வேதத்தில் உள்ள சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. பைபிள்ல இல்லாத பாரம்பரியத்தை நீங்க பின்பற்றக்கூடாது. ஆசாரங்கள், வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த பைபிளை ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் என்னென்ன செய்யறாங்க அதெல்லாம் இவர்களும் செய்வாங்க. தாலி கட்டுறது இது எங்க இருந்து வந்தது? புறஜாதிகளுடைய மார்க்கத்தில் இருந்து வந்தது. பைபிள்ல இருக்கா? சொல்லுங்க பாப்போம். ஆதாம் ஏவாளை திருமணம் முடிக்கும் போது அதை நடத்தின யாரு? தேவன். அவரு ஒரு மாலை எடுத்து இல்லைன்னா தாலி எடுத்து கொடுத்து அப்பா ஏவாளை போட்டு அப்படி செய்தாரா? அந்த பைபிள் முறையை தான் பின்பற்றும். இன்றைக்கு இந்த தாலி கட்டுற முறை எங்க இருந்து வந்தா இந்துக்களுடைய பாரம்பரியம். அங்க இருந்தா கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்துருக்கு. இவர்கள் அப்படி இல்லை இல்லையா? இவர்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ண போகிறார்கள். இவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்த போகிறார். பைபிள் படி உங்க வாழ்க்கை இருக்கிறதா? பைபிள் சொல்லுது, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் உள்ளான அலங்கரிப்பு. அலங்காரம் என்னது? சாந்தம், அமைதல் உள்ள ஆவி. ஏம்மா நீங்க எங்க பாத்துறீங்க? கண்ணத்துல கை விட்டு. உள்ளான அலங்காரம், பரிசுத்த அலங்காரம், சாந்தம், அமைதல் உள்ள ஆவி, கீழ்ப்படிதல். இதுதான் உண்மையான அலங்காரம். இதுதான் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டது. தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டது என்ன? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. இவர்கள் ரெண்டு பேரும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய வசனத்தின்படி இந்த திருமணத்தை நடத்த போகிறார்கள். அதற்கு உடன்பட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். அதுக்கு மாறாக நாங்கள் வேதத்துக்கு மாறாக ஒன்றும் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டுமானால், கர்த்தர் உங்களை பாராட்ட வேண்டுமானால் நீங்கள் பைபிள் பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடாது. இதுல நீங்க உறுதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்.
எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக விரும்புறவங்களாம் கை தூக்குவாங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இந்த விருப்பம் இருக்கு பார்த்தீங்களா? விருப்பமே இருக்காது. எப்படியே போய் சேர்ந்தா சரி அப்படின்னு இருக்காங்க. நீங்க இந்த விருப்பம் இருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக் கொள்ளாதீர்கள். உண்மையான சத்தியம் இந்த பைபிள்ல தான் இருக்குது. உண்மையான கிறிஸ்தவர்கள் நீங்கள் இந்த பைபிள் படி நடந்தா மற்ற ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்கள், அவர்கள் உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்வார்கள். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த சத்தியத்தை கை கொள்வார்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள். ஒரு கூட்டத்தாருக்கு வாசல் திறக்கப்படும். இன்னொரு கூட்டத்தார் கதவை தட்டுவாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வார். உங்களை அறிய காரணம் என்ன? பாரம்பரியத்தை பின்பற்றினாங்க, பைபிள் படி நடக்கல. சத்தியத்தை யார் உண்மையாக கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கடன், பிரச்சனை, வியாதி, துன்பம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த புறம்பான அலங்காரத்தை. மனிதர்கள் எதை விரும்புகிறார்கள்? மற்றவர்கள் உங்களை போற்ற வேண்டும் போல வேண்டும் என்று நீங்கள் வீணான அலங்காரம் இது எதை கொண்டு வருகிறன்னா, இன்னைக்கு இந்த புறம்பான அலங்காரத்தோடு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டுட்டு நீங்க வெளியே போக முடியுமா? தினமும் செய்தித்தாள்ல வருது இல்லையா? அரசாங்கம் ஒண்ணும் செய்ய முடியாது, காவல்துறை ஒண்ணும் செய்ய முடியாது. தூத்துக்குடியில இருந்து ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னாரு, அவர்கிட்ட ஏகப்பட்ட ரிப்போர்ட் பண்ணும். அவர் சொன்னாரு, அவர்கிட்ட போய் எங்களுக்கு இதை காட்டி கொடுங்க, இதை எங்களுக்கு வாங்கி கொடுங்க, நடவடிக்கை எடுங்க. அவர் சொன்னாரு, அவர் இந்து மனுஷன். அவர் சொல்றாரு, இது உங்களுக்கு ஆபத்து உண்டாக்குகிறது, இதுல எந்த நேரத்தில் உயிருக்கு ஆபத்து தெரியுது இல்ல, அப்போ ஏன் இதை நீங்க போட்டுட்டு வெளியே போறீங்கன்னு அவர் கேட்டார். இது ஒரு பிரசங்கியார் சொல்லல, ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு. அப்ப விசுவாசிகளே, மற்றவர்களுக்கு சோதனை உண்டாக்கக்கூடியது, மற்றவர்களுக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய இந்த காரியத்துல விசுவாசிகள் என்று சொல்லுகிற நீங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நீங்கள் வேறுபட்டிருக்கணும். ஒரு வித்தியாசத்தை காட்டணும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லு? ரோமர் 13:14 புது இச்சைகளுக்கு ஏற்றமான உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசுவை என்ன செய்யுங்க? உங்களை பார்க்கும் போது மற்றவர்களுக்கு தவறான எண்ணம் வரக்கூடாது. மற்றவர்களுக்கு பக்தி உண்டாக வேண்டும். மற்றவர்கள் தேவனுடைய சாயலை உங்களில் காண வேண்டும். சில மற்ற நேரம் சாதா இருப்பாங்க, ஆனா இங்க திருமண ஆராதனை, திருமண வீட்டுக்கு போனா எல்லா எக்ஸ்ட்ரா பெட்டிங்கும் போட்டு சாதா வந்தா நீங்க அங்க நில்லுங்கம்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா பெட்டிங் எல்லாம் போட்டு அலங்காரத்தோடு வந்தா தான் நீங்க வாங்க உள்ள வாங்க. இப்படி உள்ள இவரு நம்ம நாட்டுல இப்படி பழக்கம். மனிதர்கள் உங்களை போற்ற வேண்டும் போல வேண்டும் என்பதற்காக ஒரு அலங்காரம் தேவையில்லை. எத்தனை பேர் கடன்பட்டு சொத்துக்களை இழந்திருக்கிறாங்க, சிலர் உயிரை இழந்திருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த அலங்காரம். இதை வன்மையாக கண்டிக்கிறது பைபிள். அல்லேலூயா. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் வாசிக்க நேரம் இல்லை, அதை வாசி பாருங்க. ஆண்டவர் சொல்றாங்க, முதல்ல அவர்கள் இந்த பொன் ஆபரணங்களை போட்டதுனால ஆரோன் அதை கண்டுபிட்டே செய்தாங்க, திரும்பவும் அதை போட்டிருந்தாங்க. அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தரை நேரடியில பேசுகிறார். எல்லாரும் வீட்டுல போய் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் வணங்காற்றுள்ள ஜனங்கள், நீங்கள் போட்டிருக்கிற ஆபரணங்களை கலைத்து போடுங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கத்தோடு
அந்த ஆபரணங்களை எல்லாம் கலட்டி போட்டார்கள் என்று பாட்டு. முழு வேதாந்தத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கணும். வசனத்தின்படி நீங்க வாழ்ந்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இங்கேயும் பெறலாம், அங்கேயும் பெறலாம். அநேக குடும்பங்களிலே புருஷன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கடன் தொல்லை, கஷ்டம். காரணம் என்ன? இந்த காரியங்கள எனக்கு போட வேண்டிய நகையை போடல, அல்லது போட வேண்டிய போட்ட நகையை எடுத்துட்டாங்க, வித்துட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க, குடிச்சிட்டாங்க. அப்ப போடாமலே இருந்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை. அநேக குடும்பங்கள புருஷ மனைவிக்குள்ள தகராறு வர காரணம் என்ன? இதான் காரணம். அவன் அந்த கலத்தி என்ன செய்வான்? மது கடையில போய் குடிச்சிக்கிட்டு எல்லாம் செலவழிச்சுப்பான். அப்புறம் கடன் வரும், ஒரு சண்டை வரும், நான் வீட்டுக்கு போறேன்னு போயிடுவாங்க. இதுல மட்டும் நீங்க சரியா வேறுபட்டு இருந்தா, உங்களை வெறுத்தால், வசனத்தின்படி வாழ்ந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருடைய சரீரத்தில் வரக்கூடிய வியாதிக்கு காரணம் இந்த எக்ஸ்ட்ரா பெட்டிங் தான். ஒரு அம்மா இப்படியே ஜெபம் வரும்போது இப்படி ஆடிக்கிட்டே வந்தாங்க. அப்ப முன்னால முழங்கால் போட்டாங்க. நான் இயேசுவின் நாமத்தினால போ பிசாசே. இந்த அம்மா கீழே உருண்டாங்க. அந்த அம்மா தலையில இருந்து ஒரு பந்து உருண்டு போகுது. பந்து உருண்டு போச்சு இல்லையா, பிசாசும் போயிட்டு. அது பந்துக்குள்ள அந்த முடி இருக்கு இல்லையா, முடிக்குள்ள முடியின் மூலமா வந்த பிசாசு விளங்கிட்டாய்க்கும். சிலர் நான் அந்த கோயிலுக்கு நேர்ந்திருக்கேன் முடிய, அப்புறம் அங்க போய் மொட்டை போடுது, அந்த முடியை எடுத்துக்கிட்டு தெருவில் கொண்டு வருவான். இந்த பெண்களுக்கு அதை பார்த்த உடனே அவர் இது எக்ஸ்ட்ரா பெட்டிங். அதான் எக்ஸ்ட்ரா பெட்டிங். ஏற்கனவே இருக்கிறது போதும்னு நினைச்சா ஒண்ணு இல்லை. இதுல எவ்வளவு ஆபத்து இருக்கு பார்த்தீங்களா? அந்த முடியின் மூலமாக பிசாசு உள்ள இருக்கு. இதே மாதிரி நீங்க போட்டிருக்கிற ஆபரணங்கள் விக்கிரகங்களுக்கு படைத்து விக்கிரகங்களை செய்த அந்த ஆசாரி அதை எடுத்து உங்களுக்கு ஒரு ஜோக்ஸ் அதை செய்வான். அதன் மூலம் பிசாசு வருது. ஒரு அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் தலைவலி தலைவலி நிகழ்த்து பைத்தியத்தெல்லாம் பார்த்து ஒண்ணு சரியாகல. அவர்களோடு பேசினேன். வசனம் பேசும்போது உடனே கீழ்ப்படிந்தாங்க. அவர்களுக்கு வந்த அன்றைக்கே தீர்ந்தது. ஒரு அல்லையே சொல்லுங்க. என் தலையை தான் பாதி எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் இதுக்கு வேலை தானே இருக்கு. இந்த காரியத்துல நீங்க சரியா கீழ்ப்படிந்து பாருங்க, அநேக வியாதிகள் உங்களை விட்டு நீங்கும். எத்தனை பேருக்கு நான் பார்த்திருக்கேன் தலைவலி, வயிற்று வலி, இன்னும் இருதய சம்பந்தமான வியாதிகள் அநேகம் உங்களை பாதிக்க காரணம் என்னவென்றால் இந்த பூ வைக்கிறது, புட்டு வைக்கிறது. பிசாசுக்கு ரொம்ப விருப்பமானது என்னது தெரியுமா? பூ. அது வழியா பிசாசு தாக்கிடுவான். எத்தனை பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அதனாலதான் இப்படிப்பட்ட புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமா இராமல் சாந்தம், அமைதல் உள்ள ஆவி, கீழ்ப்படிதல், இதுவே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள் என்ற கட்டளை, ஆலோசனை அல்ல. இங்க இருக்கிற பிரசிமாரிலே எல்லாரும் இதை ஒத்துக்கிடுவாங்களோ ஒத்துக்கிட மாட்டாங்களோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க, அதான் முக்கியம். வசனம் என்ன சொல்றது? நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், அதான் நான் விரும்புறேன். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனா இந்த வசனம் முழுவதுக்கும் முடிஞ்ச அளவு கீழ்ப்படியும். அப்படி முழுவதும் கீழ்ப்படிந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் உள்ள பிளவுகள், கஷ்டங்கள், கடந்தொல்லைகள், வியாதிகள், வேதனைகள் நீங்க வேண்டுமானால் முழுவதும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார் உங்கள் வாழ்க்கையில. அல்லேலூயா.
கல்யாணமான பெண்ணுக்கு அடையாளம் என்ன? தாலி. அதான் பார்க்காங்க எல்லாரும். இந்த பெண்ணு கல்யாணம் ஆயிட்டு அப்ப தாலி இருக்கு, கல்யாணம் அதை வச்சுதான் கண்டுபிடிக்காங்க. திருமணமான புருஷனுக்கு அடையாளம் இருக்கு. அடையாளம் வேணுமா வேண்டாமா? வேண்டாமோ? ஒரு அடையாளம் கிடையாது. நீ நினைச்சா ஏமாத்தி எத்தனை கல்யாணத்தையும் பண்ணிடுவான். அது வசனத்தின்படி சரியில்லை. உங்க வாழ்க்கையில உங்க முகத்தை பார்த்தோன்னே தெரியும் நீ தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உங்கள கற்புள்ள நடக்கை பார்த்து மற்றவர்கள் ஆதாயம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய சாயலை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். யார் யார் வசனத்தை கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் இந்த சாயலை கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பத்துல, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய அற்புதங்களை செய்தார். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் உடனே அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். ஒவ்வொரு ஊராக இங்க கூட்டம் நடக்குது, யார் ஜெபம் பண்ணுவா என்று கொண்டு தலையை கொண்டு கொண்டு நீங்க ஜெபம் பண்ணும் போதே அற்புதம் காட்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். வியாதி வரும்போது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினா வியாதி உங்களை விட்டு நீங்கும். யாரும் தேடி அலைய வேண்டாம். யாரு எங்க ஜெபம் பண்றாங்க அலைய வேண்டாம். ஜெபம் பண்ற தப்பு இல்ல. ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்றார். ஆனால் உங்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கணும். இந்த தேவனுடைய வார்த்தை மேல் இருக்கணும். இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே அற்புதங்களை செய்வார், ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். இந்த உண்மையான சத்தியத்தை நீங்க கைக்கொள்ளணும். சத்தியம் உள்ள நீங்க அங்கமா இருக்கணும். இதுதான் நான் முடிவா சொல்ற முக்கியமான காரணம். நீங்க பல சபையிலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்துக்களாக இருக்கலாம். இந்த பைபிள் படி நடப்பீர்களா? அல்லேலூயா. மற்ற கிறிஸ்தவர்களை நீங்க பார்க்க வேண்டாம். வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். சத்தியம் உள்ள சபையில நான் சொன்ன இந்த சத்தியங்கள் எல்லாம் எந்த சபையில இருக்கிறதோ அந்த சபையில நீங்கள் அங்கமாக இருக்கணும். ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்தாவி பெறணும், பரிசுத்தமா வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அழிந்து போற ஆத்துமாக்களை நீங்க ஆதாயம் பண்ணணும். விசுவாசி என்று சொல்லலாம், ஆனா நீங்க ஆத்தும ஆதாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் சரியான விசுவாசி. பரிசுத்தாவி பெற்றேன்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா பைபிள்ல பார்க்கும்போது பரிசுத்தாவி பெற்ற ஒவ்வொருவர் சாட்சியா ஜீவித்தார்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பரிசுத்தாவி பெற்றவங்க எல்லாம் கைதுங்க பார்க்கலாம். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேர் நீங்க ஆத்தும ஆதாயம் பண்ணிருக்கீங்க? ஒரு ஆத்மா, 2 ஆத்மா, 10, 30, 40, ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணவங்க எல்லாம் கை கொடுக்க. கத்துக்கிட்டீங்களா? அப்ப நீங்க எல்லாம் என்ன செய்ய சபையில இருந்து ஒண்ணுல ஆத்மா ஆதாயம் பண்ணணும், அல்லாட்ட ஆத்மாவை என்ன செய்யணும்? எடர பண்ணணும். இந்த 2ல ஒண்ணு நடக்கும். ஒரு சைக்கிள்ல போயிட்டே இருந்தா பிரச்சனை இல்லை, நிறுத்தின உடனே கீழே விழுந்துருவான். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஆத்ம ஆதாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இல்லன்னா நீங்க விழுந்து போவீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஊழியம் செய்த ஆத்ம ஆதாயம் பண்ணணும். ஆத்ம ஆதாயம் பண்ணி சபையில கொண்டு வரணும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அதிகமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை அநேக ஆத்துமாக்களோடு அவரை சந்திக்கணும். ஒவ்வொருவரும் நீங்க உண்மையாக ஆத்துமாதாயம் பண்ணினா நம்முடைய தேசத்தை விக்கிரங்களை நிறைந்திருக்கிற நம்முடைய தேசத்தை விக்கிர ஆராதனை செய்கிற நம்முடைய தேசத்தில் உள்ள ஜனங்களை நாம் சந்திக்க முடியும், ஆதாயம் பண்ண முடியும்.
எல்லாம் ஒரு அல்லையா போடுது, அல்லையா போடுது. இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. பரலோகத்துக்கு போனா இதே தான் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. ஒவ்வொரு ஆத்துமானா நேரத்தை வீணாக்க மாட்டேன், பணத்தை வீணாக்க மாட்டேன், தாளத்தை வீணாக்க மாட்டேன், ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய தீர்மானம் பண்ணுங்க. இந்த திருமண ஆராய்ச்சியிலே வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பொருளாதார தேவைகளை சந்திப்பார், உடைந்து போன குடும்பங்களை ஒன்றாக சேர்ப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புருஷன் மனைவிடத்தில் அன்பு கூறணும். என்ன இன்றைக்குத்தானே ஆரம்பிக்க மனைவி என்ன செய்யணும்? மனைவி அன்பு கூறணும், கீழ்ப்படியணும், பயபக்தியோடு நடக்கும். வசனத்தின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும். உங்களை பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர வேண்டும். முன்மாதிரியாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. அவளுக்கு தேவை வரும் பொழுது அப்பாவை பார்க்க கூடாது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஒரு குறைவு, ஒரு தேவை, ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, உடனே ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணினா கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள், எதிர்ப்பு, தடைகள் வந்தாலும் நீங்கள் முழுவதும் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் ரெண்டு பேரும் குடும்பத்தையே பெற்றவரை அல்ல, கர்த்தரையே சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் எதிர்காலத்தை, உங்கள் ஊழியத்தை கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உங்களை குடும்பத்துக்கு, சபைக்கு, உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனம் விவாகம் யாவருக்கும் கனமுள்ளது. கனமுள்ள விவாகத்தை தேவன் ஏற்படுத்தினார், அவரை நடத்தி வைத்தார். கனமுள்ள விவாகத்தில் இயேசு கிறிஸ்து கலந்து கொண்டு அற்புதங்களை செய்தார். கனப்படுத்தினதான விவாகத்தை நீங்கள் எப்படி ஒரு புருஷன், ஒரு மணவாட்டி, ஒரு மணவாளன் கையெழுந்து பார்த்து இருந்ததோ, இதுபோல மணவாட்டியாகிய சபை இயேசு கிறிஸ்துவுக்காக எதிர்பார்க்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எப்படி ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிறார்களோ, நான் ஒரு நாள் வரும்போது மணவாளன் ஆகிய இயேசுனுடைய அருகாமையில் நம்ம இருக்க போறோம். அந்த சூழ்நிலையில ஜெப தியானத்தோடு இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக. தம்பி கிராண்ட்